இந்த நாளிலும் நம்ம கொஞ்சம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் உள்ள 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். आज भी कुछ देर अध्ययन करने के लिए मत्ती रचित सुसमाचार उसका 6वां अध्याय को खोलेंगे. அது யாருக்கும் நமக்கு தெரியும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, சர்மன் ஆன் த மவுண்ட், பஹாடி உபதேஷ். ஆண்டவர் வந்து மலை பிரசங்கம்னு நம்ம சொல்லுவோம். அதை सब कोई जानते हैं सरमन ऑन द माउंट करके इसका मतलब पहाड़ी उपदेश यीशु मसीह का ये अध्याय है. கடந்த வாரம் நம்ம கேள்விப்பட்ட அந்த செய்தியில ஆனந்தன் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? पिछले सप्ताह जब आनंद भैया प्रचार कर रहे थे, शुरुआत में एक बात को वे कह रहे थे, आपको याद होगा क्या? சொல்ல முடியுமா? कोई कह सकते हैं अगर याद है तो? शुरुआत में उन्होंने कहा, கண்டிப்பா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு ஆனா கேட்கல. ஷேர் பத்தி சொன்னாங்க இல்லையா? सबको लगभग कई लोगों को याद होगा कि आनंद भैया जो है शेयर के बारे में उन्होंने कहा. ஏன் நானும் அதை சொல்றேன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்னு சொல்ல போனா எது இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதோட ரிட்டர்ன் இதையும் பார்த்து பார்த்து அவங்க செய்வாங்க. और ये शेयर के बारे में अगर कहा जाए, शेयर मार्केट के बारे में, शेयर बाजार होता है, उसमें जो दिया जाता है उसमें से क्या मिलेगा करके इंतजार करते हैं. சில காரியங்களை 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த ரேட் கூடுறத குறையத பார்ப்பாங்க. அது 100 ரூபாய் ஆகும், சில நேரம் 50 ரூபாய் ஆகும், 200 ரூபாய். எப்பொழுது அது அதிகமாக மாறுமோ அப்பொழுது அதை விற்பாங்க. அப்பதான் மேக்ஸிமம் பெனிஃபிட். कभी कभी ये होता है कि वो 10 रुपया उसमें डालते हैं शेयर मार्केट में, तो 10 रुपया कभी 100 हो जाता है, कभी कभी 5 रुपया भी हो जाता है. तो लोग ताकते रहेंगे, वो शेयर मार्केट में जब ऊपर जाएगा तब वो खरीदते हैं. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம், அதுடைய ரிவார்ட்ஸ், அதுடைய ரிட்டர்ன்ஸையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். वैसे ही हमारे जीवन में कई बातों को हम दे रहे हैं, देते हैं, और उसका प्रतिफल में हम इंतजार करते हैं और हमें मिलता भी है. ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க? அதை நடுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க, அதோட பலனை அனுபவிக்கிறாங்க. एक किसान को ले लीजिएगा, खेत में वो खेती बाड़ी करता है, बीज बोता है या कुछ करता है, पौधा लगाता है, और उसको बाद में कटने के लिए वो इंतजार करता है, वो काटता भी है. அதுபோல நாம இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம், யங் பீப்புள் இருக்கிறீங்க. உங்களுடைய பரீட்சைக்காக நீங்க படிக்கிறீங்க, கண் விழித்து படிக்கிறீங்க, அநேக காரியங்களை ரெஃபரன்ஸ் பண்றீங்க, நல்லா எழுதுறீங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. तो यहाँ विद्यार्थी है और जवान लड़के लड़कियां हैं, आप लोग एग्जाम देते हैं, परीक्षा देते हैं, और देने के बाद इंतजार करते हैं मेरे लिए क्या मिलेगा. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது அது காசு மாத்திரமல்ல, நம்முடைய உழைப்பா இருக்கலாம். ये इन्वेस्टमेंट इसका मतलब देना या लिखना या करना, ये जो है ना केवल पैसा को हम लोग करते हैं, लेकिन हमारे जीवन से कई बातों को हम लोग देते रहते हैं. என்றால் முயற்சியா இருக்கலாம். ஒரு பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா பல விசுவாசிகளை பார்க்கறாரு, உற்சாகப்படுத்துறாரு, அவங்களை மோட்டிவேட் பண்றாரு, சர்ச் கொண்டு வராரு, அப்படி அவங்களுடைய கலிசியா வளருது. वैसे ही आप जो है कोशिश कर सकते हैं या मेहनत को डालते हैं. एक पादरी को ले लीजिएगा, पास्टर को ले लीजिएगा, वो अपने से अपने कलीसिया में विश्वासी लोगों को उत्साह करते हैं, उनको वचन देते हैं, उनको कई बातों को मुंह से देते रहते हैं. அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்முடைய ஜீவனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். वैसे ही हमारे लिए प्रभु ने 2 चीज को दिया, हमारे लिए समय को दिया और हमारे लिए जान जीवन को दिया. ये दोनों को हम दे रहे हैं. இது வரையுறை உள்ள ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். ये समय हो या जीवन हो वो सीमित है, उसमें बस इतना ही समय तक हम लोग कुछ कर सकते हैं. நமக்கு நாம விரும்பினாலும் ஆண்டவர் நியமித்த நாளுக்கு தாண்டி நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியாது. अगर हम चाहेंगे तो भी परमेश्वर ने मेरे लिए आपके लिए जो उम्र या आयु का सीमा बनाया है, उस सीमा से पार करके जी नहीं सकते हैं. அப்ப நம்முடைய மேக்ஸிமம் நம்முடைய எஃபர்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவருக்காக நம்ம எதை செய்ய முடியுமோ அதை செய்து விட்டு நாம் கடந்து செல்கிறது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டாக இருக்கும். तो ये कम समय है जीवन में जो दिया गया है, उस समय में जो कुछ हमें करना है प्रभु के लिए, उसको करके हमें बस इस जीवन से चले जाना है. வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது 20வது வசனம் पढ़ेंगे. मत्ती 6वां अध्याय 19 और 20 वचन को पढ़ेंगे. 6 का 19-20. अपने लिए पृथ्वी पर धन इकट्ठा ना करो, जहां कीड़ा और कोई बिगाड़ते हैं, और जहां चोर सेंग लगाते हैं, चुराते हैं, परंतु अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो, जहां ना तो कीड़ा और न कोई बिगाड़ते हैं, और जहां चोर न सेंध लगाते हैं और न चुराते हैं. நான் வாசிக்கிறேன். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்,
இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது குறித்து சொல்லுகிறார். यहाँ प्रभु यीशु धन इकट्ठा करने की बातों को कहता है, ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு கேட்ச் சிச்சுவேஷன் இருக்கு. பூமியில நீங்க சேர்த்து வைக்காதீங்க, ஆனா எங்க சேர்த்து வைங்க, பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. लेकिन धन इकट्ठा करने में बहुत ध्यान देना पड़ेगा. क्या है इसमें लिखा है? पृथ्वी पर इकट्ठा नहीं करना, स्वर्ग में इकट्ठा करना. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ என்கிட்ட ஒரு 100 2000 ரூபாய் நோட்டு இருக்கு. அது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு நம்பர் தான். 2000 500 ரூபாய் நோட்டை காட்டிலும் பெரிய நம்பர் தான். இருந்தாலும் அந்த நம்பர் நிறைய நோட்டை நான் சேர்த்து வைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? मान लीजिए मैं उदाहरण के लिए एक चीज को कहता हूं, 2000 नोट मेरे पास, यानी 2000 रुपये नोट मेरे पास 100 नोट है, तो उसको, वो तो बहुत दामी है, इसका मतलब 500 रुपये के नोट से वो बहुत बड़ा है. मान लीजिए उन 2000 नोट 100 पीस मेरे पास है, उसको अपने ही पास में रखने से फायदा क्या है? அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறேன், ஓடி வந்து யாராவது வாங்குவீங்களா? வாங்குறவங்க கை தூக்குங்க. और मैं आपको देने के लिए चाहता हूं, तो आप ले लीजिए करके आपको देने के लिए मैं जब बोल रहा हूं, तो कौन कौन लेने के लिए आएगा? हाथ उठाइएगा. யாருமே வர மாட்டீங்க, कोई भी नहीं आएंगे, ஏன்னா அதுக்கு மதிப்பே இல்லை. क्योंकि उसके लिए कोई कीमत नहीं है. அந்த பேப்பருக்கும் என் டைரியில் உள்ள பேப்பருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. और वो जो कागज है उसमें जो 2000 छपा है उसका और ये पेपर का जो मेरा डायरी में है उसका कोई फर्क नहीं. இந்த ரூம் ஃபுல்லா அந்த 2000 ரூபாய் நோட் இருந்தாலும் அதுக்கு வேல்யூவே இல்லை. ये कमरे पूरा उस प्रकार का 2000 नोट पड़ा है तो उसका कोई वैल्यू नहीं है. ஆனா என் கையில ஒரு 100 ரூபாய் நோட் இருந்தா அதுக்கு மதிப்பு உண்டா இல்லையா? मान लीजिए अब वर्तमान में 2000 तो चला गया, अभी वर्तमान में 100 रुपया का नोट अगर इस कमरा में मेरे पास है तो उसका कीमत है? கண்டிப்பா இருக்கு இல்லையா? है, जरूर है. ஒரு 20 பென் வாங்கலாம், இல்லைன்னா சாக்லேட் வாங்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட் வாங்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். हाँ, वो 2000 से कुछ भी नहीं होगा, लेकिन ये 100 रुपये का नोट कलम खरीद सकते हैं, नोटबुक खरीद सकते हैं, दुकान में उसका चलता है, कुछ खरीद सकते हैं. ஆனா ஒரு வருடத்திற்கு முன்பதாக இதே காரியத்தை நான் சொன்னா அந்த 2000க்கு எவ்வளவு மதிப்பு உண்டு இல்லையா? लेकिन एक साल पहले या 2 साल पहले, 1 साल पहले वही 2000 नोट को मैं लेके मैं बताता हूं, तो वो 1 साल पहले 2000 नोट का बहुत मतलब मान था. ஆகவே நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரு காலத்துல அது மதிக்கப்பட்டது, அதற்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டது, ஆனால் இன்று அது இல்லை. इसलिए हम क्या समझते हैं, वो 2000 नोट का पहले था इज्जत, लेकिन अभी उस समय जो इज्जत था अभी उस 2000 नोट के लिए कोई देने वाला नहीं है. அதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். उसी को प्रभु यीशु यहाँ कहता है. நம்ம அமெரிக்கா டாலர் லட்சமா வச்சாலும் இந்தியன் பேங்க்ல செல்லாது, நம்ம கொண்டு போய் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. अमेरिका का पैसा जिसको डॉलर कहते हैं, वो अमेरिका का डॉलर पैसा को अगर हम इंडियन बैंक में या भारत में कुछ भी करेंगे वहां ये चलता ही नहीं है. என்னுடைய சொல்ல வருகிறது என்னவென்றால், ஆண்டவர் விரும்புகிற பொக்கிஷமே பொக்கிஷம். मैं क्या कहने के लिए चाहता हूं, परमेश्वर जो धन कहता है वही असली धन है. இந்த உலகத்துல ஆனா நாம பார்க்கிற ஒரு பணம், ஆஸ்தி, சம்பத்து, இதற்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அதுதான் முக்கியமாக கருதப்படுகிறது. लेकिन संसारिक लोग संसार में क्या करते हैं, किस धन के लिए वो इज्जत देते हैं, किस धन को वो लोग देखते हैं, इस संसार में दिखाई देने वाला पैसा और चीजें, इसी को धन करके मानते हैं. அது 2000 நோட்டு மாதிரி தான். वो भी जैसे मैंने कहा था 2000 नोट के बारे में, वो 2000 नोट ही है. கொஞ்ச நாட்கள் கடந்து போகும், அதோட மதிப்பு போய்விடும். ये जैसे 2000 नोट का पहला वैल्यू था, अभी कीमत कुछ भी नहीं है, वैसे ही कीमत इसका कुछ भी ना चलेगा बाद में. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பொக்கிஷம் உனக்கு வேண்டாம் மகனே மகளே, உனக்குன்னு நான் கொடுக்கிற ஒரு மேலான பொக்கிஷம் உண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷம் எப்படியா இருக்கு, யாராவது வந்து திருடிட்டு போயிடலாம், இல்லைன்னா அது அழிந்து போகிறதா இருக்கிறது. इसलिए प्रभु यीशु मसीह का कहना ये है कि ये संसार का धन है, उसमें क्या है, चुरा लेगा कोई, वो ले जाएगा, वो खत्म हो जाएगा करके प्रभु यीशु उस धन के बारे में बड़ी शिक्षा दे रहे हैं. இதை நம்ம ட்ரெஷர்ஸ் இன் எர்த்னு சொல்லலாம், இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷம். इसको कहते हैं ट्रेजर इन लैंड, इसका मतलब इस धरती का धन. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறது, நீங்களும் நானும் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன்ல நம்ம வந்து தன்வானா, இல்லனா ஆண்டவர் அந்த பொக்கிஷங்கள்ல அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் இருக்கணும்னு விரும்புறாரு. लेकिन प्रभु यीशु क्या चाहता है, ये पृथ्वी का धन में नहीं, वो स्वर्ग में जो धन इकट्ठा होता है उस धन पर मन लगाओ. நாம் பார்க்கிறோம் வேதத்துல கூட இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களை நம்பி ஏமாந்து போனவங்க அநேகருடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். बाइबल में इस संसार यानी इस धरती का धन के ऊपर भरोसा रख के
कई लोगों ने धोखा खाया। நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது ஆகான்னு ஒருத்தனை நம்ம குறித்து பார்க்கலாம். इजराइल लोगों की इतिहास को पढ़िएगा, वहां आखान करके एक व्यक्ति सामने आता है। அவன் சில காரியங்களை இச்சித்து எடுத்துக்கொண்டது மூலமா ஆயி பட்டணத்து மேல ஒரு பெரிய ஒரு டிஃபீட் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்தது. वो इजराइल के झुंड में आखान ने ये कार्य किया, उसने लालच किया, चीजें के ऊपर लालच किया और लालच करके वो अपने लिए रख दिया। इसके चलते उसका परिणाम क्या हुआ? आई शहर है, उस शहर के ऊपर इजराइल लोग जीत को हासिल नहीं किए। அதுபோல நம்ம பார்க்கிறோம், லோத்தின் மனைவியை பார்க்கிறோம். இந்த உலகத்து சம்பத்தை பார்த்து அவ திரும்பி பார்க்கிறா, உப்பு தூணாகிறா. लूत की पत्नी के बारे में आप पढ़ते होंगे, उसने मुड़ा और वो मुड़ के देखने लगी, पीछे इस संसार का धन दिखाई पड़ा, इसके चलते वो नमक का खंबा बन गई। நேத்து எங்க பிரேயர் செல் இப்படியாக பேசிக் கொள்ளும்போது சொன்னாங்க, ஒருவேளை எதுக்காக திரும்பி பார்க்கலாம், இந்த காலத்துல லோத்தின் மனைவி இருந்திருந்தா எதுக்காக திரும்பி பார்த்திருப்பா. आज हम लोग जब हम आजकल बैठे थे हमारे प्रेयर सेल में, तो हम उस लूत की जो पत्नी थी उसका आज का अगर कोई मुड़ के देख रहा है तो किसको मुड़ के देखेगा आज के जमाने में? நிறைய நேரங்கள்ல இந்த ஆண்ட்ராய்டு போன், ஆப்பிள் போன், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக விடுகிறது. तो आजकल जो है धन जैसे दिखाई पड़ने वाला चीज ये है, हमारे हाथ में जो एंड्रॉइड फोन है, मोबाइल फोन है, यही दिखाई पड़ता है। போகட்டும், எதுவாகவும் இருக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள சம்பத்தா. और इस संसार में कुछ भी चीज ऐसा हो, ये इस धरती का धन है। நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், சில பேர் அவங்களுடைய விசுவாச ஓட்டத்தை இந்த பொருட்களின் ஆசையினால, பண ஆசையினால கெடுத்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். और वैसे ही नया नियम में भी बाइबल में कुछ लोग इस चीजों के ऊपर जो लोभी होकर के वो अपने विश्वास को खत्म कर நமக்கு लिए। தெரியும், அனனியாவுடைய சப்பிராளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். आप पढ़ते होंगे हननिया सपीरा, उस पति पत्नी के बारे में। புதிய ஏற்பாட்டில் அவங்கள ஆண்டவருடைய கிருபையை மறைத்து அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் சம்பத்தை ஒளித்து வைத்தாங்க. आपको मालूम है वे लोग परमेश्वर से झूठ बोले, कैसे? उनके लिए जो बातें जो दी गई थी उनमें से कुछ बातों को अपने लिए छिपा के रखे, कुछ बातों को बाहर ले आए। யூதாஸ் காரியத்தை கூட நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். वैसे ही यहूदा स्कारियोती के बारे में उसी को पढ़ते हैं। சின்ன சின்ன காசுல அவன் உண்மையா இல்லாம இருந்தான், கடைசில தன்னுடைய ஜீவனையே நஷ்டப்படுத்தினான். वो पैसा का झोला रखता था, उसमें ईमानदार नहीं रहा, उसमें चोरी करने लगा। நாம் பார்க்கிறோம், அந்த ஆண்டவர் ஒரு சொல்லுகிறாரு, ஒரு ரிச் ஃபூலுடைய ஒரு கதை நம்ம பார்க்கிறோம். हाँ, आप जानते होंगे एक धनवान मूर्ख के बारे में बाइबल कहती है। நம்ம ஒருவேளை இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால், ஒருவன் அவனுடைய வருகிற ரிட்டர்ன்ஸ்ல நல்ல சம்பாத்தியம் வரும் பொழுது தன்னுடைய காரியங்களை விரிதாக்குகிறான், பெரிதாக்கணும்னு விரும்புகிறான், அந்த காரியங்களை செய்கிறான். நம்ம அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்லுவோம்? ஸ்மார்ட் மேன் சொல்லுவோம். और आजकल के संसार में किसको स्मार्ट व्यक्ति कहते हैं? उसको स्मार्ट व्यक्ति कहते हैं जो आमदनी जो आता है उसको इकट्ठा करके 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 बचाता है, उसको स्मार्ट व्यक्ति कहा जाता है। ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பெயர், அவன் என்ன சொல்றான்? நான் இன்னும் பெரிதாக்குவேன், இன்னும் அதிகமாய் சந்தோஷமாய் வாழ்வேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பெயர் என்ன? ஃபூல். लेकिन यह बाइबल में ऐसा व्यक्ति है, वो धन को इकट्ठा किया, उसको भर दिया, इसको भर दिया, पूरा धन से वो भर दिया। लेकिन परमेश्वर यीशु उस व्यक्ति को क्या नाम दे रहा है? मूर्ख करके नाम लेके बुलाता है। நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக இருக்கக்கூடாதுன்றது தான் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளா, அவருடைய ஊழியத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவர்களா அழைத்து இருக்கிறார், நடத்தியும் வருகிறார். इसी धन के संबंधित हमारा जीवन भी नहीं होना है करके परमेश्वर आपको बुलाया, आपको विश्वास दिलाया और आगे किया। இந்த உலகத்தின் சம்பத்து எப்படியாக இருக்கும்? சிறிதாக சிறிதாக தான் ஆரம்பிக்கும், ஆனா நாட்கள் போக போக நம்முடைய ஜீவனை அது கெடுப்பதாக இருக்கிறது. ये संसार में दिखाई पड़ने वाला धन का क्या खतरा है? वो शुरू में छोटा दिखाई पड़ेगा, लेकिन ये धन बढ़ करके हमारे जान को भी वो लेने का शक्ति रखती है। நாம் தேவனை நம்பாதபடி மனிதனை நம்புகிறவர்களாக நம்மளை மாற்றி விடுகிறது. तो आखिर में क्या हो जाता है? प्रभु पर भरोसा रखने की बातों को छोड़कर मनुष्यों के ऊपर भरोसा रखने लगेंगे। பெரிய காரியம் மாத்திரம் போதும்பா, சின்னதுல நீ உண்மையா இருக்க வேண்டாம்னு நம்மளை நாமே வஞ்சிக்க நம்மளை வைக்கிறது. तो ये मनुष्य ऐसे हो जाता है, बड़े बड़े कार्य में ईमानदार रहो, छोटी छोटी बातें में ईमानदार होने की क्या दरकार है? நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். इस बात पर हमें सावधान रहने के लिए दरकार है। சிறு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கைமார்களே, मेरे बच्चे और जवान लड़के और लड़कियां, சாத்தான் நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் மூலமா நம்மளை ட்ரிக் பண்றதுக்கு நம்மளை பார்க்கறான். ये शैतान छोटी छोटी बातों में भरमाने वाला है। वो அநேக வேளைகள் உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் ஒரு வீடை வாங்க போனானா, आपको ये कहानी मालूम होगा, एक व्यक्ति जाकर के घर मोलने के लिए गया। அப்ப அந்த ஓனர் சொன்னாரு, நான் இந்த வீடை உங்களுக்கு கொடுத்துறேன்,
உங்களுக்கு கம்மியான ரேட்ல கூட கொடுக்குறேன், இதுல ஒரு ஆணியை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாராம். तो घर के मालिक जब देने लगा उस व्यक्ति को, मैं तो घर दे देता हूं, घर तुम्हारे लिए दे देता हूं, ले लो, लेकिन उस घर के अंदर दीवार में एक कांटी ठोके मैं रखा हूं और उस कांटी मेरा रहेगा. வீடு எல்லாம் உங்களுதுப்பா, அதுல உள்ள எல்லா சாமான் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் நீ வச்சுக்க, அந்த சின்ன ஆணி மட்டும் எனக்கு கொடுத்துரு. वो कहने लगा, मालिक, घर का मालिक कहने लगा जो घर को लेने के लिए आता है उससे, देखो घर तुम्हारा रहेगा, सब कुछ तुम्हारा रहेगा, ले लो, लेकिन उस कमरा में एक कांटी ठोका गया है, वो कांटी मेरा रहेगा. அவன் நினைச்சா என்ன ஒரு சின்ன ஆணில என்ன வந்துற போகுது, நீ அதை வச்சுக்கங்க, நான் வீடை வச்சுக்கிறேன்னு तो சொல்லிட்டான். ये व्यक्ति सोचा जो खरीद रहा है वो छोटा सा कीला है, कील जैसा है, उससे क्या होगा, वो रहने दो करके वो सोच लिया. ஆனா நாட்கள் போக போக அதுல வந்து சில காரியங்களை மாட்ட ஆரம்பித்தார், துர்நாற்றம் வீசக்கூடிய காரியங்களை மாட்ட வைத்தார். கடைசியில் அந்த வீடையும் அவன் காலி பண்ற அளவுக்கு அது ஒரு ட்ராப்பா முடிந்தது. लेकिन बाद में क्या हुआ, मालिक जो कांटी को वहां छोड़ दिया था अपने लिए, तो बीच बीच में आया करता था, जाके कांटी में ये डालने लगा, वो डालने लगा, गंदा चीज को डालने लगा, गंदा महकने लगा. आखिरी में जिसने घर को खरीदा वो खाली करके भागने लगा. ஆகவே நாமும் எச்சரிக்கையா இருக்க வேணும். इसलिए आप और हम सचेत रहे. சின்ன காரியத்துல கூட நம்ம ஆண்டவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது, இந்த உலகத்தோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. छोटी या बड़ी बातों में या किसी भी बात में संसार के साथ समझौता ना ஆண்டவர் करने पाए. எதிர்பார்க்கிறது முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவர்களா प्रभु இருக்கணும்னு चाहता சொல்லி. है हम पूरे पूरे अर्पण करें. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ஹாலிடேன்னு எதுவுமே கிடையாது. हमारे आत्मिक जीवन में आत्मिक छुट्टी करके नहीं है. நம்ம ஆத்தும ஜீவன்ல எப்பொழுதுமே அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கு, நம்ம எப்பொழுதும் அதுல போர் வீரர்களா இருக்கிறோம், நாம் தூங்குகிறவர்களாக இருக்க முடியாது. ये आत्मिक जीवन में हमेशा हम तत्पर रहना है, चाहे इतवार हो कभी भी हो, उस आत्मिक युद्ध में योद्धा बन के रहना है. இதுல நாம பார்க்கிறோம், இதுல अनेक காரியங்களை பொருளை குறித்து பணத்தை குறித்து நம்ம இப்ப பேசணும். अब हमने एक बात किया पैसा के बारे में, रुपया के बारे में, धन के बारे में. அதனால தான் ஆண்டவர் அந்த வாசிக்க போனால் 24 வசனத்தையும் வாசிக்கலாம். 24 उसी अध्याय का 24 वचन को भी पढ़ लेंगे. 24. कोई मनुष्य दो स्वामियों की सेवा नहीं कर सकता, क्योंकि वह एक से बैर और दूसरे से प्रेम रखेगा, या एक से मिला रहेगा और दूसरे को तुच्छ जानेगा. तुम परमेश्वर और धन दोनों को सेवा नहीं कर सकते. இதில் நம்ம பார்க்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி. यहाँ देखते हैं दो स्वामियों की सेवा कोई नहीं कर सकता है, और संसार और परमेश्वर दोनों को सेवा एक साथ नहीं कर सकते हैं. ஏன்னா பணமும் என்னெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை நம்முடைய ஜீவன்ல கொடுக்கிறது. क्योंकि ये पैसा भी कुछ चीज को दे रहा है, परमेश्वर जो कुछ दे रहा है वो पैसा कहता है मैं भी दे देता हूं करके हमारे सामने एक भ्रम को डाल देता है. என்னென்ன கொடுக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குது. पैसा हमारे लिए एक स्तर को बना देता है. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டோ யாரும் வந்தாங்கன்னா யாரை கூப்பிடுறாங்க, அந்த டின்னர் கூப்பிடுறாங்கன்னா யாரு இருக்கிறதுல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், யாரு பெரிய பணக்காரங்களோ அவங்கள தான் நம்முடைய தேசம் கூப்பிட்டு அவங்களோட டின்னருக்கு கூப்பிடுது. देखिए अगर प्रधानमंत्री या कोई देश के राष्ट्रपति हमारे देश में आते हैं तो उनके साथ भोजन करने के लिए हमारे देश वाले किसको बुलाते हैं, बड़े बड़े इंडस्ट्रियल रखने वाले बड़े बड़े आदमी जो हमारे देश के हैं उनको उनके साथ बैठा देते हैं. ஏன்னா அது நமக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கிறது பணம். क्योंकि उसमें एक सामाजिक सुरक्षा मिल जाता है. वो क्या है, पैसा. पैसा பணம் வந்து ஒரு நியூட்ரல் திங் தான். ये रुपया या पैसा जो है ये एक न्यूट्रल चीज है. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை குறித்து தான் அது பாவமா இல்லனா ஆண்டவருக்கு பிரியமா என்றது. वो न्यूट्रल में रहता है, उसको किस प्रकार हम संभालते हैं, इस्तेमाल करते हैं, वो आदमी के ऊपर निर्भर होता है. அந்த வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி. बाइबल कहती है पैसा का लोभ सारी बुराइयों का जड़ है. அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிப்பாராக. ऐसी ऐसी बातों से परमेश्वर हमें छुड़ाने पाए. ஆனால் இந்த 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், ட்ரெஷர்ஸ்னு சொல்லப்பட்டதுல இந்த பணம் மாத்திரமல்ல, நாம முன்னாடி வாசிப்போமானால் ये जो 6 अध्याय में अगर आप पढ़िएगा, धन करके इस्तेमाल किया गया शब्द है वो ना केवल रुपये को दर्शाता है, क्योंकि उसके पहले के वचन को अगर आप पढ़िएगा पता चलेगा. இந்த ட்ரெஷர்ஸ் இன் வேர்ல்ட் நம்முடைய மனிதர்களிடத்தில் வர்ற ஒரு பாராட்டுதல், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பிரைஸ், அதுவும் அந்த ஒரு ட்ரெஷருக்கு ஒப்பிடலாம். यहाँ जो शब्द दिया गया है पृथ्वी का धन, ये पृथ्वी का धन का मतलब पैसा रुपया सिर्फ नहीं है, मनुष्यों से आने वाली तारीफ या कुछ ऐसी ऐसी बातें जो हमारे लिए मिलता है वो
भी। அதுவும் மாறுமா? நாட்கள் அடைவில் அது மாறுதா? ஆமா, நம்ம முதல்ல நம்மளை உயர்த்தி பேசினவங்க நாட்கள்ல என்ன ஆகும்? பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி சிலரும் இகழவும் செய்யலாம். आप देखिएगा जो व्यक्ति हमारे तारीफ आज करता है क्या हमेशा तारीफ करते रहेगा? नहीं, उसमें भी बदलाव आता है। आज कुछ बोलेगा, फिर आने वाला दिन में कुछ और बातों को बोल देगा, उसमें भी बदलाव है। எப்படி திருடன் திருடுகிறானோ அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய புகழ் பெருமை எல்லாத்தையும் இன்னொருவர் திருடி அந்த பொசிஷன் அவர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. जिस प्रकार चोर चोरी करता है, वैसे ही आपके पास जो अभी स्तर है, अच्छा जगह है, उसको भी लोग क्या करेगा, आपको कुछ बोल के कह के उस अच्छे स्तर से आपको छुरा के ले जाएगा। நாம வேண்டும் இந்த உலக மனிதர்களுடைய அப்ரிசியேஷனுக்காக பிரைசஸ்க்காக நம்ம வாழ்வோமானால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த பெரிய மகிமையை நாம் இழந்து போய்விடுவோம். मनुष्य की तारीफ के लिए अगर आप जीते रहेंगे तो परमेश्वर से मिलने वाले उस पुरस्कार या वो बड़ी बातें उससे हम दूर हो जाएंगे। அதுதான் ஒரு பெரிய ட்ரெஷர். वही सबसे बड़ा धन जो ऊपर से मिलता है। அந்த பொக்கிஷம் மாறாதது. वो धन कभी नहीं बदलता। யாரும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதது. वो धन को हमसे कोई छीन नहीं सकता। இது உண்மைதான். நாம் நம்ம இந்த இடத்து உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நம்முடைய உடலோடு நமக்கு பணம் பொருள் எல்லாம் நமக்கு தந்து அனுப்ப மாட்டாங்க யாரும். ये बात सच है कि हर कोई का घर में होता है, जहां कोई मर जाता है, मृत्यु हो जाता है, उसके मतलब सामान और उसके सारी बातों को लोग उसके साथ विदा नहीं करेंगे। ஆனா நம்ம பார்த்துருக்கிறோம் கொரோனா டைம்ல கூட எவ்வளோ பேர் பெரிய பெரிய தன்வான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிமிட பொழுதுல கடந்து போனாங்க. आपको उदाहरण के लिए मैं बता सकता हूं, ये कोरोना का काल में तो बहुत बड़ा धनवानों की मृत्यु हुई। वो लोग धन को छोड़ दिए, पैसा को छोड़ दिए, घर को छोड़ दिए, अकेले शरीर बस चला गया। ஆனால் நாம் அங்கு போவதற்கு முன்பு நம்மோடு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இப்பொழுதே நாம அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்பயே நம்முடைய காரியங்களை அங்க அனுப்ப முடியும். அதுதான் இதுல உள்ள ட்ரிக். स्वर्ग में जाने के पहले जब हम मरते हैं उस समय कोई नहीं ले जा सकते हैं स्वर्ग में, लेकिन जीते जीते जो इकट्ठा करेंगे वो स्वर्ग में धन के रूप में इकट्ठा हो जाएगा। நம்ம உலகத்தில் நம்ம பார்க்க போனா மனிதர்களுடைய இருதயத்துல ஒரு ஆழமான ஒரு தேவை என்னன்னா நம்முடைய இது சாப்பாடு எல்லாத்தையும் காட்டிலும் மனிதன் ஒரு விரும்புகிற ஒரு காரியம் ஒருவர் எல்லாரும் என்ன நேசிக்கணும், என் மேல அன்பு கூறணுங்கிற ஒரு வாஞ்சை எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. आपको मालूम है कि मनुष्य हर मनुष्य के अंदर कि वो पैसा से बढ़ करके एक चीज मन में रखती है। वो क्या है? क्या मुझसे कोई प्यार करेगा, मुझे कोई ग्रहण करेगा, ये विचार मन में बनी रहती है। அதனால தான் நம்ம மக்களுடைய பிரைசஸ் அப்ரிசியேஷன் விரும்புகிற ஒரு டிசையர் ஒரு இன்னர் ஈச் எல்லாருக்குள்ளே உண்டு. इसलिए मनुष्य जो तारीफ करता है, मनुष्य जो अच्छा है, बहुत बढ़िया है, ऐसे बोलता है तो उसको सुनने के लिए हर कोई कान लगाता है। ஒருவேளை ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்க்கு என்ன விருப்பம்? டீச்சருக்கு பிரியமா இருக்கணும். मान लीजिए विद्यार्थी है, स्कूल में पढ़ने वाले एक लड़का या लड़की है, तो वो लोग क्या सोचेगा, मैं टीचर को प्रसन्न करने वाले रहूं। வேலை செய்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க மேல இருக்கிறவங்க சூப்பர்வைஸ் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்புறோம். काम करने वाले क्या सोचेंगे, उनके ऊपर जो सुपरवाइजर रखे गए हैं, लीडर रखे हुए हैं, उनको मन लायक मैं काम करूं करके वो लोग सोचता है। அது நல்லதுதான், அது வேண்டும் தான். ये बात सच है, ये होना भी चाहिए। ஆனா அவங்களுடைய அன்பிற்கு நம்ம அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவங்க அன்பிற்காக நம்ம ஏங்குகிறவர்களா இப்படி செய்வோமானால் நிறைய நேரங்களில் ஏமாந்து போவோம். लेकिन उस व्यक्ति का प्यार को मैं लेने पाऊं, वो मुझसे प्यार करूं, इस विचार से अगर हम उसको प्रसन्न करने के लिए काम करेंगे तो हम कई बार हार जाएंगे। என்ன சொல்றாங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர் நிறைய நேரங்களில் அந்த வாலிப பையங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ வருகிற அந்த லவ் ஃபெயிலியர் இட் காசஸ் டீப் பெயின் தென் கேன்சர் அந்த ஃப்ராக்சர் அதை காட்டிலும் அவங்க ஆத்மாவில் தாங்க முடியாத ஒரு வலியை உண்டாக்குறதுன்னு சொல்றாங்க. इस संसार में जो लड़का लड़की के बीच में जो प्यार होता है तो उसमें जो फेल हो जाता है, लव उसको कहते हैं अंग्रेजी में लव फेलियर करके, तो वो दर्द उन दोनों के अंदर जो होती है लव फेलियर के बाद वो कैंसर की बीमारी से और कोई बीमारी से बड़ा दर्द करके लोग कहते हैं। ஆனா அத லவ்னே சொல்லக்கூடாது ஆக்சுவலா நம்ம. उसको हम लव करके पुकारना नहीं है, बोलना नहीं है। ஏன்னா லவ்னா என்னது? இட் டசன்ட் ஃபெயில். क्योंकि लव कभी न हारता। அதை யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க, இது நீ செஞ்சாதான் நீ என் மேல அன்பு கூறுறேன்னு சொல்லுவாங்கன்னா அது அன்பே கிடையாது. मान लीजिए जो है कोई कहता है मैं तुमसे इतना प्यार करूंगा, इतना प्यार करूंगा, अगर तुम ऐसा करोगे तब करूंगा, अगर आप बोलेंगे तो वो प्यार ही नहीं है।
நாமும் கூட எப்படிப்பட்ட ஒரு மேலான அக்செப்டன்ஸை பெறணுங்கிறதுக்கு தான் 6வது அதிகாரத்துல முதலாவது பகுதியை நம்ம பார்க்கிறோம். इसलिए इस प्रकार का ग्रहण किया जाने के लिए 6ठा अध्याय के पहले भाग में ऐसे पढ़ते हैं. என்ன போட்டிருக்கு? கொடுப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. या 6ठा अध्याय का पहला भाग में आप पढ़ेंगे देने के बारे में कहा गया நம்ம है. எப்படி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது, யாருக்கும் தெரியாதபடி, வலது கை செய்யற இடதுக்கு கூட தெரியாது, அவ்வளவு சீக்கிரட்டா நம்ம ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. देने के बारे में बाइबल हमें क्या सिखाती है? बाइबल ये सिखाती है अगर दाहिने हाथ कुछ देता है तो बाएं हाथ भी नहीं जाने. நாம் மற்றவர்கள் விரும்புகிறதுக்காக, மற்றவர்களிடத்துல அப்ரிசியேஷன் பெறுவதற்காக பல காரியங்களை கொடுக்கலாம். இந்த உலகத்துல நம்ம அதை பார்க்கிறோம், நிறைய பேர் கொடுக்குறாங்க. और लोग तारीफ करने के लिए या और लोगों को प्रसन्न करने के लिए कई चीज को कई बात को संसार में हम दे सकेंगे. நிறைய நேரங்களில் நம்ம சில சவுத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ்ல அந்த பெஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கும் இது யாரு கொடுத்தாருன்னு சொல்லி. दक्षिण में अगर देखिएगा चर्च में बेंच लगाया रहेगा बैठने के लिए और वो उसके पीछे लिखा रहेगा. क्या लिखा रहेगा? लकड़ी के बेंच के पीछे क्या लिखा रहेगा? ये फैलाना व्यक्ति के द्वारा दान किया गया है. அவங்களுக்கு அந்த பலன் முடிந்தது. उनके लिए संसार में प्रतिफल मिल चुका. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்களுக்குன்னு கொடுக்கப்படுற ரிவார்ட் கிடைச்சாச்சுப்பா. इसलिए यीशु कहता है कि वो जो प्रतिफल पा लिया, वो नाम कमा लिया, उसको जो मिलना चाहिए मिल गया. ஆனா ஹெவன்லுடைய ரிவார்ட், ஹெவன்லுடைய அந்த ட்ரெஷர், அந்த பிளஷர், அந்த பிரைஸ், அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கணும்னா நம்முடைய गिविंग शुड बी इन वेरी सीक्रेट. लेकिन अगर स्वर्ग से आपको रिवार्ड आना चाहिए, स्वर्ग से अगर आपको तारीफ आना चाहिए, प्रतिफल आना चाहिए, तो आपका देने की बातें गुप्त रूप में रहे. அந்த ரெண்டு கண்கள், அந்த ரெண்டு காயினை கூட, அந்த அந்த வயசான அம்மா போட்ட அந்த ரெண்டு காப்பர் காயின்ஸை கூட மறக்கல. और 2 सिक्का वो औरत आकी, यानी विधवा औरत आके चर्च में जो डाल रही थी 2 सिक्का, उसको भी यीशु नहीं भूला. நம்ம பார்க்க முடியாது யார் யார் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம நீங்க மறைந்திருந்து ஆண்டவருக்காக கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரிவார்டு கண்டிப்பாக இங்க உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. चाहे 2 सिक्का हो, कितनी बड़ी बातों हो, आप ऐसे संसार में करते हैं, उसको लोग नहीं देख पाएंगे, लेकिन परमेश्वर देखने वाला है. அது போல தான் அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஜெபத்தை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். फिर देने की बातों के बारे में देखने के बाद फिर आगे पढ़ते हैं प्रार्थना के बारे में. நம்முடைய காரியத்தை நம்ம வெளிப்படுத்துறதற்கு ஒரு வாயில்னு சொல்ல போனா, ஒருவேளை பணக்காரங்க காரு, அவங்களுடைய பங்களா, அதை வைத்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்தலாம். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி வெளிப்படுத்துறதுக்கு சில நம்ம மைல்கல் வைத்திருக்கிறோம் இல்லையா? आपको मालूम होगा कि बड़े बड़े लोग इस संसार में जो रहते हैं वो लोग अपने को प्रकट करने के लिए धन दिखाते हैं, गाड़ी घोड़ा सबको दिखाते हैं. वैसे ही हम लोग आत्मिक है, आत्मिकता को दिखाने के लिए क्या कर सकते हैं, कर रहे हैं. நம்முடைய ஒரு காரியம் வந்து ஜெபம். और उसमें से एक चीज है आप आत्मिक है दिखाने के लिए, वो प्रार्थना. கண்டிப்பா நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆளு ஜெபம் பண்ணும்போது வைராக்கியமா ஜெபம் பண்ணி சத்தம் பண்ணி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நல்ல பெரிய விசுவாசி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படிங்கறத நம்ம ஒரு முத்திரையை கொடுக்கிறோம். मान लीजिए कि व्यक्ति लंबा प्रार्थना कर रहा है, एकदम तगड़ा प्रार्थना कर रहा है, जोर जोर से प्रार्थना कर रहा है, तो आप क्या समझेंगे? हाँ, ये जो है विश्वासी है, ये बहुत बड़ा आत्मिक व्यक्ति है करके सब कोई समझेगा. அது நல்லதுதான், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம் உன்னுடைய அந்தரங்க, உன்னுடைய அறைக்குள்ளே ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறார். ये बात सच है, होना भी चाहिए. अच्छा से चिल्ला के प्रार्थना करना है, लंबे समय तक प्रार्थना कर सकते हैं, लेकिन प्रभु यीशु का कहना यह है कि किवाड़ बंद करो, अपने कमरे में भीतर जाओ और वहां जाके छिप के प्रार्थना करो. ஒருவேளை நம்முடைய மக்களுடைய அப்ரிசியேஷனை பெறணும், அவங்களுடைய அங்கீகாரத்தை பெறணுங்கிறதுக்காக என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குமானால் அது என்னை ஏமாற்றுகிற ஒரு ட்ரெஷர் இன் எர்த்தா இருக்கும். इसका मतलब क्या हुआ कि और लोग देखने लायक, लोग मुझे ग्रहण करें और इस प्रकार का आत्मिक जीवन को दिखाएं. अगर ऐसा हो तो वो बाइबल के अनुसार नहीं है. ஆனா ஆண்டவர் பிரசன்னமாகணும்னு சொல்லி நம்ம செய்கிற காரியம் அந்த ட்ரெஷர் இன் ஹெவன் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. अगर परमेश्वर प्रसन्न किया जाए, इस विचार से कोई भी काम करेंगे, वो हमारे लिए या उस व्यक्ति के लिए स्वर्ग का धन माना जाता है. அதற்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கார். நமக்கு தெரிந்த கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம அதுல எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கிறோம். और इसके लिए उदाहरण के लिए, ये प्रार्थना का उदाहरण के लिए प्रभु का प्रार्थना करके बाइबल में जो लिखा है लॉर्ड्स प्रेयर, उसको हम देख सकते हैं. It starts with relationship or father, and அந்த ரிலேஷன்ல நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். यीशु ने जो प्रार्थना के बारे में सिखाया उसमें शुरुआत में देखिएगा रिश्ता के बारे में. कैसे रिश्ता है? हे स्वर्गीय पिता. கர்த்தருடைய மகிமையை உயர்த்துவதே அதோட நோக்கமாக இருக்கிறது. इसका मतलब यह है कि परमेश्वर की महिमा किया जाना है, उसको ऊपर उठाया जाना है. பரலோகத்தின் ராஜ்யம், பரலோகத்தின் சித்தம் செய்யப்படணும், என்னுடைய சித்தம் அல்லங்கிறதை
வெளிப்படுத்துகிறது. फिर उसके बाद आप देखिएगा, ना मेरी इच्छा पूरी की जाए लेकिन स्वर्ग की इच्छा, परमेश्वर की इच्छा पूरी की जाए। ஆண்டவரே என்னுடைய தேவைகள் போதும், என்னுடைய பேராசையை நீ நிறைவேற்ற வேண்டாம்னு சொல்லுகிறது. फिर उसके बाद उस प्रार्थना में देखिएगा, "ये प्रभु मेरे लालच की बात नहीं, मेरे जो भी ये वो नहीं, तेरे जो वो इच्छा से मेरी जरूरत पूरी की जाए।" அந்த ஜெபம் என்னுடைய மன்னிப்பின் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. फिर वो प्रार्थना में आगे बढ़िएगा, लिखा है वो क्षमा करने की बातें, माफी मांगने की बातों के बारे में जोड़ा गया है। மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் பிதாவும் நமக்கு மன்னிக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். उस प्रार्थना में ये लिखा है, जिस प्रकार तुम दूसरों के अपराध को क्षमा करते हो, वैसे ही स्वर्गीय पिता भी तुम्हारा अपराध को क्षमा करेगा। நாம் சேர்ந்து குழுக்களாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிலே கர்த்தருடைய வல்லமை விளம்புகிறது உண்மை. இதிலே நாம சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னன்னா, ஆட்டிட்யூட், நம்முடைய ஜெபத்தை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, நல்லதாக இருக்கிறதா கெட்டதாக இருக்கு, அதை குறித்து தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. झुंड की प्रार्थना जरूरत है और मिल करके प्रार्थना चिल्ला के करना जरूरत है, लेकिन यहाँ की मतलब ये है कि हमारी प्रार्थना जो है गुप्त रूप में हम अपने को प्रकट करने के लिए प्रार्थना ना करें। தெரிந்த வசனம் தான் இருந்தாலும் நாம் வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனம். हम सबको ही जानते हैं उस वचन को, तो भी हम पढ़ लेंगे। मत्ती 5वां अध्याय 24 वचन। तो अपनी भेंट वही वेदी के सामने छोड़ दे और जाकर पहले अपने भाई से मेल मिलाप कर और तब आकर अपनी भेंट चढ़ा। முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபத்திற்கு முன்பதாக நாம் ஒப்புரவாக வேண்டும்ங்கிற காரியத்தை இதிலே நம்ம பார்க்கிறோம். यहाँ पे मत्ती 5वां अध्याय 24 वचन में पढ़ते हैं कि भेंट चढ़ाने के पहले तुम जाकर भाई से मेल मिलन करना। மன்னிப்பு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसका मतलब क्षमा के लिए बाइबल ऊंची जगह देती है। And the forgiveness, when we are able to forgive people, we reflect the cross. जब हम लोगों को क्षमा कर देते हैं, तब ही हम उस क्रूस को प्रकट कर रहे हैं। உண்மையான மன்னிப்பு, இருதயத்திலிருந்து வருகிற மன்னிப்பு, நம்ம அந்த சிலுவையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும் பொழுது மாத்திரம் தான் நம்ம அதை செய்ய முடியும். किसके मन से सचमुच में क्षमा निकलती है? जिसका मन जो है उस क्रूस के लहू से धोया गया है, उसी के जीवन से होती है। மன்னிப்பு என்பது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ये क्षमा परमेश्वर यीशु मसीह का गुणों में एक गुण है। யோசேப்பு தன்னுடைய எல்லா சகோதரர்களையும் மன்னிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய அப்படியே ஒரு குணாதிசயத்தை, ஜீசஸையே ரிஃப்ளெக்ட் பண்றான். ये यूसुफ के बारे में पुराना नियम में पढ़ते हैं, तब वो अपने भाइयों को क्षमा किया, यीशु मसीह का गुण में एक गुण को प्रकट किया। அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, கீழ இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். ये क्षमा हमारे नीचे काम करने वाले, हमारे साथ काम करने वाले सबको आप और हम देते रहे। ஒருவேளை மன்னிப்பு இல்லாதபடி நம்ம இருப்போமானா நம்முடைய சுமையில பெரிய ஒரு சுமைகளை நம்ம தூக்கி கொண்டு போகிறவர்களா இருப்போம். क्षमा किए बिना या क्षमा दिए बिना अगर आप जिएंगे, क्षमा को रख के जिएंगे, तो आप लगेगा कि बहुत बड़ा बोरा को आपके सिर पर लिए चल रहे हैं। நம்முடைய வாழ்க்கை பாரமுள்ளதா இருக்கும். हमारे जीवन भारी भारी लगेगा। அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பலனை, நம்ம ஒரு கனியை நம்ம பார்க்க முடியாது. तो हमारे जीवन में कुछ फल को, कुछ अच्छी चीज को, समय को देख नहीं पाएंगे। அதனால தான் சாத்தான் நமக்கு மன்னிக்க முடியாம சில காரியங்களை, சொன்ன காரியங்களை மறுபடியும் ஞாபகம் மூட்டி நம்முடைய உறவுகளை பிரிக்கிறான், ஊழியங்களை உடைக்கிறான். इसलिए शैतान का गुण है वो क्षमा नहीं करेगा। इसलिए हमारा पुराना जीवन की पाप को, गंदी बात को वो बोल कर हमेशा याद दिलाते रहेगा। கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நம்ம மன்னிக்கிறவர்களாக விடுதலையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, माफी देने वाले, क्षमा करने वाले हम रहें। परमेश्वर ऐसा गुण को दे दे ताकि हम छुटकारा से के साथ सेवकाई करें। அடுத்த ஒரு காரியம் கொடுப்பது, அடுத்து ஜெபம், மூன்றாவதாக சொல்லப்படுவது உபவாசம். पहले देने की बातों को देखे, फिर प्रार्थना के बारे में हम लोग देखे, फिर तीसरी बात वहां लिखी गई है वो उपवास की प्रार्थना। அந்த உபவாசமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ये उपवास की प्रार्थना को परमेश्वर हमारे जीवन से चाहता भी है। ஆனால் அந்த உபவாசம் மற்றவர்களை அங்கீகரிப்பின் ஏற்றுக்கொள்வதற்காகவோ மற்றவர்களை கவர்வதற்காகவோ அல்ல, ஆண்டவரை பிரசன்னப்படுத்துகிறதுக்காக. ये उपवास प्रार्थना दूसरों को खींचने के लिए, अपने पास लेने के लिए नहीं, परमेश्वर को प्रसन्न करने के लिए उपवास किया जाए। இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மகிமை என்ன என்று நம்ம போய் பார்த்தோம். आज हमने देखा था, अभी तक देखा था कि इस जगत का, संसार का धन क्या है। இது அழிந்து போகக்கூடியது, ये मिटने वाली है, நிரந்தரமானது அல்ல. ये स्थायी नहीं ஆனா है। ஆண்டவர் விரும்புகிற அந்த உலகத்தின், அந்த பரலோகத்தின் பொக்கிஷம் என்னன்னு சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். अभी स्वर्ग का धन क्या है करके हम थोड़ा देखने जाएंगे। நீதிமொழிகள் 19:17 வசனம். नीति वचन 19:17 अध्याय 17 वचन 19 का 17। जो कंगाल पर अनुग्रह करता वह यहोवा को उधार देता है और वह अपने इस काम का प्रतिफल पाएगा।
நம்ம படிக்கிறோம், ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது நம்ம யாருக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். यहाँ हम लोग पढ़ते हैं जो कंगाल पर अनुग्रह करता है वो कौन व्यक्ति है? परमेश्वर को उधार देने वाला। அதுபோலவே மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனத்தையும் படிக்கலாம். मत्ती 19 का 21 को भी पढ़ लेंगे। 19:21। ईश्वर ने उससे कहा, यदि तू सिद्ध होना चाहता है तो जा, अपना माल बेचकर कंगालों को दे और तुझे स्वर्ग में धन मिलेगा और இது என்ன- आकर मेरे पीछे हो ले। இது நம்ம எந்த இதுல பார்க்கறோம்னா, அந்த ரிச் யங் மேன், அந்த மனுஷன் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற இந்த உத்தரவு. ये वचन कहाँ पे आता है? धनी युवक के साथ यीशु जो बातें करता तब ये वचन को बोलता है यीशु। என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். लिखा है 21 वचन में यीशु ने कहा तू जो है अपने पास जो भी है उसको बेचकर कंगालों को दो तब स्वर्ग से धन मिलेगा। அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். इतने बड़े बड़े धन को परमेश्वर हमारे लिए देता है। இது உண்மைதான். நம்ம அதற்காக தான் பல காரியங்களை விட்டு விட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்து இங்க நம்ம செய்து ये கொண்டிருக்கிறோம். बात सच भी है क्योंकि इसी धन को स्वर्ग का धन को पाने के लिए ही हम कई बात को छोड़ छोड़ करके प्रभु के इस प्रकार का मंडली में बैठे हुए हैं। ஆண்டவர் நம்ம அதை பார்த்து ரொம்ப உற்சாகப்படுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். परमेश्वर इसको देख के बहुत उत्साह हो जाता है और हमें उत्साह दिलाता भी है। நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற காரியம் இந்த உலகத்துக்குள்ள சின்ன காரியம் இல்ல. நம்ம ஒருவருக்கு சில ஹெல்ப் பண்றது, ஒரு சின்ன அனாதை பிள்ளைக்கு நம்ம படிக்க வைக்கிறதோ, இல்ல ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதோ, ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லி ஒருத்தரை கட்டுவதோ பரலோகம் பார்க்கிறது, அதுல நம்ம பொக்கிஷம் சேர்க்கிறது. इसलिए मान लीजिए किसी अनाथ बच्चे को कोई पढ़ाई के लिए मदद करता है, उसको कुछ पैसा देता है या कुछ किसी को मदद करने के रूप में देता है, उसको स्वर्ग देखता रहता है। அந்த உதவிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். इस प्रकार का छोटी मदद हो बड़ी मदद हो उसको हम हमेशा करते रहे। அத நம்ம புராண நியமத்திலும் பார்க்கிறோம். மோசே அப்படியாக செய்தார். हम देखते हैं पुराना नियम में मूसा ने ऐसे काम को किया। அவர் நல்ல ஒரு செல்வந்தனா வாழுறதை வெறுத்து மனுஷர்களோட தேவ மக்களோட பாட அனுபவிப்பு பெரியது என்று சொல்லி அவர்களோட போனார். वो कहता है राजमहल में वो रहता था, राजमहल का सारा चीज उसको मिलता था, लेकिन वो कहता है उस अनुभव उस आनंद को मैं छोड़ा, मैं चाहता हूं कि परमेश्वर के लोगों के साथ मैं निवास करूं। ஆபிரகாமும் அப்படிதான். அவர் பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவருடைய மனதெல்லாம் வரப்போகிற தேசத்தை நாடியே இருந்ததாக நம்ம எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். अब्राहम धनवान रहा, लेकिन इब्रानियों की पत्री 11 अध्याय को पढ़िएगा, उसमें लिखा है कि आने वाले वो जो घर, आने वाली जो महिमा, उस पर मैं मन लगाता हूं करके वो कहता है। அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாம் அதிகமாய் சேர்ப்போமாக. इसी प्रकार का स्वर्ग के संबंधित धन को ज्यादा इस पृथ्वी पर इकट्ठा करने पाए। இரண்டாவது குட் வர்க்ஸ். और दूसरा भले काम। நம்ம எபேசியர்லயும் படிக்கிறோம், ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம் நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நல்ல காரியங்களை வைத்து நமக்கு வருகிறது அல்ல. हम नया नियम में पढ़ते हैं प्रभु ने जो उद्धार दिया, साल्वेशन दिया, वो हमारे भले काम के चलते नहीं। ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, அடுத்தவருக்கு உதவுற காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். लेकिन उद्धार पाने के बाद परमेश्वर क्या कहता है? तुम्हारा उद्धार इसलिए तुम्हें हुआ है या तुम्हें मिला है कि तुम भले काम करते रहे। நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். நம்ம தெரிந்த வசனம் இருந்தாலும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம். मत्ती 10वां अध्याय 42 वचन में उस बात को हम जानते तो भी पढ़ लेंगे। ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்வோம். யார்ட்டெல்லாம் பைபிள் இருக்கு அது தூக்குங்க. कि जो लोग बाइबल लाए हैं उसको थोड़ा उठा के दिखाइए। बाइबल लाए கண்டிப்பா நம்ம இங்க இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த வேத வசனத்தை திறந்து நாம் பார்க்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ये बाइबल लाए हैं, जरूर वचन को पर्दा में दिखाया जा रहा है, वहां देखना तो अच्छी बात है, लेकिन हाथ की बाइबल को खोल के देखे। நம்முடைய வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 42வது வசனத்தை. हाँ पढ़ेंगे उसी अध्याय का 42 वचन में क्या लिखा है? 42। जो कोई इन छोटों में से एक को मेरा चेला जानकर केवल एक कटोरा ठंडा पानी पिलाए, मैं तुमसे सच कहता हूँ वह किसी रीति से अपना प्रतिफल ना खोएगा. நம்ம இங்க பார்க்கிறோம், ஒரு சிறிய ஒரு காரியம் தான். ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்கிறது கூட ஆண்டவர் அதற்குரிய கணத்தையும் அதற்குரிய ஒரு ரிவார்டையும் கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். छोटी सी भलाई इसमें लिखी गई है। वो क्या है? जिनको
ठंडा पानी पिलाएगा, बस इतना ही छोटा कार्य है, लेकिन उसका प्रतिफल लिखा है कि वो सचमुच प्रतिफल को न खोएगा। அது நம்ம வேதத்திலே படிக்கிறோம், சங்கீதத்திலையும் தேசத்திலே குடியிருந்து நன்மை செய்யன்னு சொல்லப்பட்டிருக்கு. उसी को ही हम भजन संगीता में पढ़ते हैं, देश में बसा रहो और भलाई करते रहो। நாம் வாசிக்கிறோம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. फिर एक वचन में हम पढ़ते हैं कि भलाई करने में पीछे मत हटो। ஏன் சோர்ந்து போகக்கூடிய காலம் வருகிறது? क्यों खियाव न छोड़ना भलाई करने के लिए। நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறோமோ அவங்க எல்லாம் நமக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்களா? लेकिन हम लोग खियाव छोड़ देते हैं। क्यों छोड़ देते हैं? जितने भलाई जितने लोगों को आप करते हैं, क्या वापस में वो लोग कुछ कर रहे हैं? धन्यवाद। 98% நீங்க யாருக்கு நன்மை செய்றீங்களோ அவங்க உங்களுக்கு நன்றி சொல்றத எதிர்பார்க்காதீங்க, சொல்ல மாட்டாங்க. आम तौर से जो लोग भलाई करते हैं, उल्टे में लोग जो है 98% कुछ धन्यवाद नहीं देते हैं। அந்த நன்றிக்காக நம்ம செய்வோமானால் ஏமாந்து போவோம், சோர்ந்து போவோம். इसलिए अगर धन्यवाद मुझे मिलेगा या कोई धन्यवाद दिया नहीं, इसी को चक्कर में पड़ेंगे तो आप भलाई करने में निराश हो जाएंगे। நீங்க அந்த நன்மையை அந்த ரிவார்டை நினைத்து அந்த செய்யல, ஆனா உங்களுக்கு நமக்கு அந்த ரிவார்டு காத்திருக்கிறது உண்மை. ये बात सच है। आप प्रतिफल क्या मिलेगा भलाई के लिए उसको तो नहीं सोचे, लेकिन लिखा है अगर आप कुछ भी भलाई करेंगे उसके लिए जरूर आप रिवार्ड को ना खोएंगे। அதுதான் நம்ம பார்க்கிறோம் 25 மத்தேயு 25 அதிகாரத்திலையும் வெள்ளாட்டுகளையும் செம்மறி ஆட்டுகளையும் பிரிக்கும் பொழுது அவங்க நீதிமான்கள் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க எப்போ அதை செஞ்சோம், எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ கொடுத்தோம், எப்போ நீங்க காவல்ல இருந்தீங்க உங்களை பார்க்க வந்தோம், எப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க நாங்க உங்களுக்கு கேர் பண்ணோம்னு கேக்குறாங்க. इसलिए एक दृष्टांत में जब कहा गया, यीशु कहता है भेड़ और बकरी दोनों को अलग करने की बातें जब आती है तो वहां पूछा जाता है, हे प्रभु यीशु कब आप बीमार पड़े हम देखने के लिए आए, कब आप नंगे थे कि हम वस्त्र ओढ़ने के लिए आए, कब आप खाना बिना रहते थे कि हम खिलाए, कब कर करके पूछा जाता है। இது உண்மைதான், நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் இல்லனா ஒரு பிரதிபலன் கிடைக்கும் நம்ம செய்யறது இல்ல, ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நோட் பண்ணுகிறார், அந்த அதுக்குரிய ரிவார்டு ஆண்டவர் நமக்கு தருகிறார். ये बात सच है कि प्रतिफल हमें मिलेगा करके उस बात से हम कुछ भी नहीं कर रहे हैं, लेकिन लिखा ये सच है कि वो अपना प्रतिफल को न खोएगा। ஆகவே யாரும் எனக்கு நன்றி சொல்லலையே, இவங்க நல்லா இருக்கலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம், ஏமாந்து போயிட வேண்டாம். நம்ம செய்கிற நன்மை காரியங்களை நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வோம். इसलिए मेरे लिए कोई धन्यवाद नहीं दिया और मुझे भूल गया ऐसी बात को कभी नहीं कहें, लेकिन हमारे भले काम को हम करते रहे। வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வரும் வரைக்கும் நம்ம அதை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. बाइबल में ये वचन लिखा है, जब तक प्रभु यीशु लौट के नहीं आएगा तब तक भले काम को करते रहो। ஏன்னா பிரதிபலன் எப்போ வருது? அவர் வரும்போது தானே வருது. क्योंकि प्रतिफल कब आता है? जब यीशु आएगा तब ना आता है। அதனால நேரத்திற்கு முன்பதாக எதிர்பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய காரியங்களுக்கு ரிவார்ட் தருகிறவராக இருக்கிறார். इसलिए जब प्रतिफल आएगा समय से पहले इंतजार नहीं करना और निराश न होना। அடுத்த காரியம், முதலாவது நம்முடைய கிவிங், இரண்டாவது குட் வர்க்ஸ், மூணாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள். अभी भले काम के बारे में हम लोगों ने देखा, अभी एक और बात को हम देखने जा रहे हैं। तीसरी बात, हमारे लिए दिए गए खूबियां। தாளந்து மறுபடியும் நம்முடைய கொடுக்கப்பட்ட நேரம், चाहे खूबी हो या हमारे लिए दिया गया समय हो। மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். मत्ती 25 का 21 वचन को पढ़ेंगे। उसके स्वामी ने उससे कहा, धन्य है अच्छे और विश्वास योग्य दास, तू थोड़े में विश्वास योग्य रहा, मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा, अपने स्वामी के आनंद में सहभागी हो। நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், இந்த தாளந்தின் ஊமை நம்ம தெரியும். ये तोड़े की जो दृष्टांत है, तोड़े के बारे में आप जानते होंगे। 5 தாளந்துகள், 2 தாளந்துகள், 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. 5 तोड़े दिया गया, 2 तोड़े दिया गया, 1 तोड़ा दिया गया। அந்த தாளந்தில உண்மையா இருந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லப்பட்டிருக்கு. जो तोड़े में जो विश्वास योग्य रहा तो उनके बारे में प्रभु यीशु कहता है, हे विश्वास योग्य दास, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்திலே உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. हे दास तुम थोड़े में विश्वास योग्य रहा, इसलिए बहुत सी बातें तुम्हें दी जाएंगी। ஒருவேளை நமக்கு சின்ன ஸ்பியர் ஆஃப் வர்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கலாம், चाहे आपके लिए थोड़ा सा काम दिया गया हो, ஒரே வேலையை அதே காரியத்தை நம்ம நாளுக்கு நாள் செய்து கொண்டே இருக்கலாம். एक ही काम उसको प्रतिदिन करते रहो, फिर करते रहो। அது செய்யும் பொழுது நம்ம மனசு தோய்ந்து போகுமா?
क्या उसको करते करते हम निराश हो जाते हैं? புது புது காரியம் செய்யணும், பெரிய இடங்கள்ல செய்யணும், அநேகர் பாராட்டணும், அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? ये बात सच है कि बाहर जाएं, कुछ ऐसे करें वैसे करें, लोग हमारी तारीफ करें तो मन में लगता है। அது மனுஷீகத்துல நம்ம எதிர்பார்க்கிறது. ये माँ शारीरिक विचार में कभी कभी सोचते हैं, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் வேற. लेकिन परमेश्वर दूसरी बात को इंतजार करता है। Your sphere of work may be small, but there is a God who rewards you. लेकिन वहां छोटा काम हम करते होंगे, उसी को बार बार करते होंगे, उसके लिए भी प्रभु कहता है मैं तुम्हारे लिए प्रतिफल दूंगा। நம்ம செய்யற காரியத்தை நம்ம அந்த ஆட்டிடியூட் ஆண்டவருக்காக செய்கிறோங்கிற காரியத்தோட நம்ம செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதா இருக்கிறது. आपके भावना भीतरीय विचार मैं प्रभु के लिए न कर रहा हूं, ऐसा रहेगा तो प्रभु के लिए महिमा पहुंचती है। ஒரு நாள் ஒரு கார்டனர் ஒரு கார்டனுக்குள்ள போனாராம். एक माली जो है जो अपना बगीचा वगैरह देखता है, वो माली अपने बगीचा में गया। அப்ப பல பூக்கள் அங்க இருந்தது. वो माली के सामने बहुत सी फूल जो भरे हुए लदे हुए पौधे थे। லோட்டஸ் இருந்தது, லில்லி இருந்தது, ரோஸ் இருந்தது, அங்க ஜாஸ்மின் இருந்தது. वहाँ गुलाब का था और कई जो है फूल बड़े बड़े अच्छे अच्छे फूल वाले पौधे थे। அப்போ அவர் போய் கேட்டாராம், லோட்டஸ் பார்த்து எவ்வளோ அழகா இருக்க, நீ தான் இந்த கண்ட்ரியுடைய சிம்பிள்லாம் இருக்கியாமே, எவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படின்னு கேட்டாராம். तो वहाँ लोटस को देख करके वो पूछने लगा, ये बहुत सुंदर लग रहा है, कितने अच्छा लग रहा है करके वो तारीफ करने लगा। ஆட நீங்க போங்க கார்டனர், என்ன யார் பறிச்சு என் தலையில வைக்கிறா, அந்த ஜாஸ்மினை பாருங்க, அப்படி ஓடி ஓடி அந்த பெண்கள் பிரிக்கிறாங்க, தலையில வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா போறாங்களேன்னு. तो वो लोटस कहने लगी, ये तो बड़ा है, मेरा सब बड़ा है, लेकिन कौन औरत आती है मुझे तोड़ती है अपने बाल पर रखती है, कोई नहीं रखने वाले हैं। लेकिन वो चमेली को देखिएगा, वो जास्मिन को देखिएगा, वो जो है इतने हैं, सभी लोग तोड़ तोड़ के ले जा रहे हैं। அப்ப அவர் போனாரா அந்த ஜாஸ்மினை பார்த்து மல்லிப்பூவை போய் கேட்டாராம், உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லை, எல்லாரும் உன்னை தான் தலையில வச்சுக்கிறாங்க, உன்னை பார்த்து பார்த்து பறிக்கிறாங்க, டெய்லி டெய்லி மெயின்டைன் பண்றாங்க, எவ்வளவு சந்தோஷம் இல்லைன்னு. तो लोटस को माली छोड़ने के बाद जास्मिन जो फ्लावर था, वो जास्मिन के पास ये माली गए। அப்ப அந்த ஜாஸ்மின் சொல்லிச்சான், அட நீங்க போங்க கார்டனர், என்ன வந்து தலைக்கு பின்னாடி தான் வைக்கிறாங்க, அந்த ரோஸ் பூவை பாருங்க நல்ல மாலையா போட்டுக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணுன்னா அதை தான் போடுறாங்க, அவங்களுக்கு தான் பெரிய மகிமை, எனக்கு இல்லை ஒன்றும் இல்லையான்னு. ये तारीफ करने लगा माली जो है उस जास्मिन को, देखे देखे तुम्हें तोड़ तोड़ के जा रहे हैं और सब लोग अपने बाल में लग रहे हैं। तो जास्मिन कहने लगी, नहीं 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 नहीं, हमको पीछे न लगा रहे हैं सब लोग, लेकिन वो रोज को देखिएगा, शादी घोड़ा में शादी में सब में जो है लोग जो है रोज को ही ले जाते हैं, उधर सरियाते हैं, इधर लगाते हैं करके वो कहने लगा। அந்த ரோஸ் டைம் போய் கேட்டாராம், அதுவும் சந்தோஷம் இல்லை, அதை பாருங்க இதை பாருங்கன்னு பல குறைகளை சொல்லிச்சான். तीसरा वो रोज के पास ये माली कहने जाके पूछने लगे और वो रोज भी कहने लगे, नहीं नहीं हमको मत देखिए, उनको देखिए ना कैसे कैसे है, उनको देखिए ना कैसे कैसे करके रोज भी कहने लगा। கடைசியா ஹாட் சீஸ் சொல்ல ஒரு சாதாரண வைல்டு ஃப்ளவர், சும்மா அப்படி வளர்ந்துடுறது, யாரும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, சும்மாவே வளர்ந்து கிடக்கிற ஒரு ஃப்ளவரை போய் கேட்டாராம் கார்டனர், நீ எப்படி இருக்கிறேன்னு. और माली आखिरी में जाके एक जंगली पौधा था, उसमें फूल लगे हुए थे, और उस जंगली फूल को देख करके कितना सुंदर करके जब माली उसकी तारीफ करने लगा, அப்ப அது சொல்லிச்சான், तब वो जंगली पौधा कहने लगा या वो फूल कहने लगा, I am the most happiest of flowers. मैं ही सारे फूलों से अति खुश हूँ। உங்களுக்கு ரோஸ் வேணும்னா நீங்க ரோஸை உண்டாக்கி இருப்பீங்க, अगर आपको रोज चाहिए तो आप रोज पैदा कर सकते, ஒரு मतलब लगा ஜாஸ்மின் सकते थे। வேணும்னா ஜாஸ்மினை உண்டாக்கி இருப்பீங்க, अगर आपको जास्मिन चाहिए तो आप जास्मिन को लगा सकते थे। ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஹாட் சீஸ் தேவைப்பட்டுச்சு. लेकिन आपके लिए मन में शांति देने वाला एक छोटी बात दिखाई पड़ती चाहिए था। நான் ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நான் தேவைப்பட்டேன், அதனால தானே நீங்க என்ன உண்டாக்குனீங்க. तो कहने लगा मैं तो कुछ भी नहीं हूँ, लेकिन आपके लिए मुझे चाहिए ना, इसलिए मैं यहाँ पड़ा हूँ। ஆகவே பிரியமானவர்களே, நீங்க சொல்றது செய்யறது அற்பமான காரியமா இருக்கலாம், யாரும் நோட்டீஸ் பண்ணாம இருக்கலாம், யாரும் அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம், इसलिए आपका कोई तारीफ करने वाले ना हो उस छोटा फूल के समान। ஆனா நீங்க செய்யற காரியத்தை நீங்க மாத்திரமே செய்ய முடியும், அதுக்காக தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், அது ஒரு ஸ்பெஷல், you will get the reward for that. लेकिन आप जो काम कर रहे हैं सिर्फ आपसे होगा, आप ही करेंगे, उसके लिए आप प्रतिफल को पाएंगे। அடுத்த ஒரு காரியம், நம் ஆத்துமாக்களை ஜெயிப்பது, அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், பரலோகத்தின் பொக்கிஷம். एक और बात को हम देखने जा रहे हैं, वो है आत्माओं को, मनुष्यों को कमाना या जीतना प्रभु के लिए। தானியேல் 12வது அதிகாரம் 3ஆம் வசனம். दानियल 12 3 वचन। तब सिखाने वाले की चमक आकाश मंडल की सी होगी, और जो बहुतों को धर्मी बनाते हैं वे सर्वदा तारों के समान प्रकाशमान रहेंगे। இல்ல நம்ம பார்க்கிறோம், ஆத்துமாக்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது கிரீடத்துல நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம ஜொலிக்கிறவர்களா இருக்கிறோம். यहाँ लोगों को धर्मी बनाने वाले, लोगों को प्रभु के लिए जीतने वाले, वो मुकुट में तारा जैसे चमकेंगे। நம்ம எந்த காரியமும் செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை நம்ம வெற்றி பெறுகிறவர்களா இருக்கணும். हम कुछ भी काम करें,
लेकिन सबसे बड़ा ये रहेगा कि धर्मी बनाने वाले, किसी को धर्मी बनाने वाला काम। ஒருவர் ஆண்டவருக்குள்ள வரணும்னா பல பேர் அவங்களுடைய இருதயத்துல அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யதா சொல்லப்படுகிறது. आपको मालूम है एक व्यक्ति प्रभु यीशु मसीह को ग्रहण करने के पहले उस व्यक्ति के जीवन में कई लोग अपने दान को चढ़ा रहे हैं। கிட்டத்தட்ட 12 பேர் அவங்களுடைய வாழ்க்கையினால வார்த்தையினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது தான் ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள வருகிறவராக இருக்கிறார். कहा जाता है, समझा जाता है, एक व्यक्ति को मन फिराने के लिए या वो बदलने के लिए लगभग 12 लोग किसी न किसी रूप में उसके हृदय में कुछ देते दिए हैं। நம்ம தேங்காய் உடைக்கும் போது பார்த்திருக்கோம், ஒரே இதுல நம்ம உடைச்சிருவோமா? आपको मालूम होगा नारियल तोड़ते समय जब नारियल जो है, पानी वाला नारियल जो होता है, उसको तोड़ेंगे तो क्या एक ही मार में वो टूट जाएगा? முத அடியில ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், ஆனா அடி விழும். मार मिलेगा पहला, पता ही नहीं चलेगा वो अभी भी जिंदा है। 4 5 நம்ம அடிக்கும் பொழுது அங்க அந்த எஃபெக்ட் 4 வருது. करके हथौड़ी लेकर के किस चीज को लेकर मारेंगे तब वो टूटेगा। அந்த 12 நபர்கள் நம்ம ஒருவராக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். ये 12 लोग मिलके एक आत्मा को जीतता है ना, उस 12 लोग में आप एक जन हो सकते நம்முடைய हैं। குணத்தின் மூலமா, நம்முடைய செயல் மூலமா, நம்முடைய வார்த்தையின் மூலமா, இல்ல நம்ம கொடுத்த பைபிள் மூலமா நம்ம ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். किसी ने अपनी बोली को दिया, किसी ने अपनी बाइबल को दिया, किसी ने कुछ अच्छे भले काम को उस व्यक्ति के लिए किया। ये सब लोग मिलके उस आत्मा का उद्धार का कार्य में काम लगाए। அடுத்ததாக நாம் ஆண்டவருக்கு என்று பரலோகத்தின் பொக்கிஷத்தை எப்ப சேர்ப்போம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். फिर मत्ती 5वां अध्याय 11 वचन में देखिएगा। 11 12 வாசிக்கலாம். 11 और 12 वचन, स्वर्ग में धन इकट्ठा करने के लिए यहाँ क्या लिखा गया है? धन्य हो तुम जब मनुष्य मेरे कारण तुम्हारी निंदा करें और सताए और झूठ बोल बोल कर तुम्हारे विरोध में सब प्रकार की बुरी बातें कहें, तब आनंदित और मगन होना, क्योंकि तुम्हारे लिए स्वर्ग में बड़ा फल है। इसलिए कि उन्होंने उन भविष्यवक्ताओं को जो तुमसे पहले थे इसी रीति से सताया था। இதுல நம்ம வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம், ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை சகிக்கும் பொழுது, சிலுவையை சுமக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அந்த பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். इस वचन का अर्थ क्या है? जब प्रभु के लिए दुख भोगते हैं, बातों को सहते हैं, निंदा अपमान को सहते हैं या अपनी क्रूस उठाते हैं, इसका मतलब यह है स्वर्ग में आप धन इकट्ठा कर रहे हैं। இதைதான் பவுலும் சொல்லுகிறாரு. நம்ம அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் தினந்தோறும் சாகுறேன். इसलिए पौलुस अपने जीवन में कहता है कि एक वचन में वो कहता है, मैं प्रतिदिन मरता हूँ, தினமும் நான் சிலுவையை சுமக்கிறேன். प्रतिदिन मैं क्रूस उठा रहा हूँ। ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிகிறது அல்ல, நான் வரும் காரியங்களுக்காக, வரும் வாழ்க்கைக்காக நான் அதை செய்கிறேன்னு சொல்லுகிறார். क्योंकि मेरा जीवन इस संसार में पूरे अंत होने वाले नहीं है, एक और जीवन है, उस संदेह के जीवन के लिए मैं दौड़ रहा हूँ। இது உண்மைதான், வார்த்தை கட்டவும் செய்யும், அது நம்மை விழவும் செய்யும். आपको मालूम है ये शब्द में ताकत है, वो किसी को मार भी देगा और किसी को जिला भी देगा। அதான் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், நாவின் வார்த்தையில ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. इसलिए बाइबल में ये वचन लिखा है, जीभ के अधिकार में मरण भी है और जीवन भी है। சில வேளைகள்ல மக்கள் சொன்ன வார்த்தைகள் நீங்க நல்லது செஞ்சிருக்கலாம், அது குறித்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது எப்படியாக இருக்கிறது, ஒரு ஆரோ மாதிரி நம்மளை தைக்கிறது. அது आप देखिए कुछ भला काम किए होंगे, लेकिन कोई शिकायत कर रहा है तो उनके जीवन से एक तीर जैसे आकर के एकदम छेदा हुआ जैसे आप महसूस करेंगे। அந்த ஆரோ நமக்கு தைக்கப்பட்ட அந்த ஆரோவை நம்ம பிடுங்கி எடுத்துட்டு நம்ம போயிட்டே இல்லைன்னா அது என்ன ஆகுது, அது உள்ளேயே இருந்து அது விஷமாயி நம்மளை கொண்டு போய் விடுகிறது. आपके भले कार्य के लिए जो तीर चलाया गया है वो आप में अभी भी लगा हुआ है, जब तक उसको उखाड़ के या ऐसे ही निकाल के फेंके और जाएंगे नहीं करेंगे तो आप ऐसे ही वहां बैठ जाएंगे। நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், அவங்க அந்த யூதர்கள் கூட்டி அவங்களை அடிக்கிறாங்க, பல காரியங்களை சொல்றாங்க, திட்டுறாங்க. ஆனா வெளியில போய் ஆண்டவருடைய நாமத்திற்காக நாங்க துக்கப்பட்டோம்னு சொல்லி சந்தோஷமாய் அவங்களுடைய வேலையை தொடர்றாங்க. आप वहां प्रेरितों के जीवन में देखिएगा, उनके ऊपर कई बातें चलाया गया, उनको मार मिला, उनको लोगों ने रोका, मारा, लेकिन ये सारी बातों को अपने शरीर में सहने के बाद लोग जा रहे हैं, यही लोग जा रहे हैं, प्रचार में बोलते हैं, हम खुशी से आनंद से ये सारी बातों को सह रहते हैं। ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தையினால துக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்குமானால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அந்த பேக் ஆஃப் பர்டனை விட்டுட்டு நம்ம ஒரு விடுதலையோட ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். आज परमेश्वर आपसे कहने के लिए चाहता है, जो निंदित है,
जो अपमान सह रहे हैं, और उन सारी बातें जो है स्वर्ग में धन इकट्ठा करने के लिए तुम करते हो। நாம் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை கூட நம்ம பார்க்கும் பொழுது அவர் சிலுவையை சகித்து, ஏன்னா வந்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாத்தையும் அவர் உதாசனமா போயிட்டு ஆண்டவரின் நித்தியத்தை அவர் அடைந்தார் நம்ம பார்க்கிறோம். यीशु मसीह के बारे में ये वचन लिखा है कि उसने आने वाली महिमा, आने वाले आनंद को मन में रखते हुए, उसी को ताकते हुए वर्तमान की क्रूस को सग लिया, दुख को अपना लिया। Our focus is not the cross, our focus is eternal glory. हमारी जो ताक क्रूस नहीं है, हमारी ताक जो है अनंत काल की महिमा है। அதோ இந்த காரியங்களை நான் சகிக்க வேண்டியதுக்கு, இவ்வளோ காரியம் நான் செய்ய வேண்டியதுக்கு, இதை நம்ம நோட் பண்ணும்போது, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நாம் தடுமாறுகிறோம். इसलिए आने वाली बातों में जो हम लोग इधर उधर होके जब कहते हैं, करते हैं, दुख जब झेलते हैं, उस समय ही डगमगा लेते हैं। ஆனால் ஆண்டவர் வேதம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறதுனா, அப்படிப்பட்ட காரியங்களை நாம தூக்கி போட்டு விட்டு கர்த்தர் கொடுக்கிற நித்திய சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் நாம் கடந்து சொல்லணும்னு ஆண்டவர் लेकिन प्रभु कहता है वो अपमान की निंदा की बातों को फेंक दो और जो आगे बढ़ते रहो, तब स्वर्ग में धन तुम इकट्ठा कर रहे हो। இது கூட ஆகும். நீங்க நல்லது செய்யறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்களை பழி சொல்லாக மாறுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். हम बाइबल में ये भी देखते हैं कि जो भलाई काम को आप कर रहे हैं तो बुरा भला कहने से आपको बचाएगा करके हम बाइबल में देखते हैं। ஆனால் அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போக கூடாது. பேதுரு சொல்லுகிறாரு, if you are suffering for doing good, keep doing good அப்படி சொல்றாரு. बाइबल में वचन में देखते हैं, अगर दुख उठाते, भलाई करते दुख उठाते हो तो भलाई करते रहो। நன்மை செய்யறதுனால துக்கம் அனுபவிக்க வேண்டியது இருந்தா praise the lord சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். भलाई करते समय अगर दुख उठाना पड़ता है तो धन्यवाद कहते हुए, प्रेज द लॉर्ड कहते हुए भलाई करते रहे। இது சொல்றது ரொம்ப லேசு, ये कहना आसान है, ஆனா உண்மையில நமக்கு பிராக்டிகல் நம்ம லைஃப்ல வரும் பொழுது நாம் அதையும் தாங்கி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. लेकिन हमारे व्यक्तिगत जीवन में इसको अनुभव करेंगे तो उस समय थोड़ा सा लगता है हमको, उसको पार होके जाने के अनुग्रह प्रभु देने पाए। அடுத்ததாக ஒரு காரியம், we should be overcomers. और एक बात को हम उसमें देखते हैं, हम जो है विजय प्राप्त करने वाले होने पाए या प्रबल होने वाले होने पाए। நாம நற்காரியங்கள்ல பெருகணும், ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை சேகரிக்கணும், சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு பின் செல்லணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். हमने देखा कि भला काम करते रहना है और क्रूस को उठा लेना है, इस निंदा को सगना है, सारे कामों को हम देखते रहे। ஆனால் ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, என்னன்னா நம்ம ரெவலேஷன் எடுத்துக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம். एक वचन को आप देखिएगा, प्रकाशित वाक्य, उसमें एक बात लिखी गई है, देखिए வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் प्रकाशित वाक्य 2 अध्याय 7வது वचनத்தை வாசிக்கலாம். 7 वचन को पढ़ेंगे। 7 जिसके कान हो वह सुन ले कि आत्मा कलीसियाओं से क्या कहता है। जो जय पाए मैं उस जीवन के पेड़ में से जो परमेश्वर के स्वर्गलोक में है फल खाने को दूंगा। இந்த 7 சபைகளுக்கும் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் வருகிறது, என்னன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ये सातों कलीसिया के लिए एक शब्द, एक वचन बार बार लिखा गया है, वो शब्द ये है, जो जय पाएगा। எத்தனை பேர் ஹடல்ஸ் ரேஸ் பார்த்திருப்பீங்க? जो हडल्स दौड़ होता है, हडल्स मैदान में देखे होंगे, हडल्स रखा गया, उसको फान के जाना है। ओलंपिक्स कितने लोग हडल्स दौड़ को देखे हैं? ஒலிம்பிக்ஸ் ரேஸ்ல பார்த்திருப்பீங்க. ஹடல்ஸ் வந்து ஒரு அவங்க ஓட்டத்துல நடுவுல ஒரு ஹடல்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ओलंपिक में देखे होंगे, ये दौड़ ऐसा दौड़ है, बीच में बाधा जैसे रहेगा, हडल्स रहेगा, उसको फानना है, फान करके जाना है। நம்ம அதை தாண்டி போகும் பொழுது அந்த கடைசி லைன் வருது, ஃபினிஷ் லைன் வருது, அங்க ரிவார்ட் கொடுக்கப்படுகிறது. और जैसे उसको ऊपर चढ़ के ऊपर फान के जब जाएंगे, आखिरी में एक लाइन रहेगा। சில நேரங்களில் நம்ம ஓடி போகும் பொழுது அங்கே ஒரு பிளாக் இருக்கும், இல்லைனா ஒரு ஹடல் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது நல்லா தானே போயிட்டு இருக்கோம், நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹடல் அங்கே இருக்கும். हमारे आत्मिक जीवन में भी हम सोचेंगे अच्छा से दौड़ रहे हैं, कोई ये दिक्कत नहीं है, ऐसे जाते जाते आगे में एक रुकावट जैसे हडल रहेगा हमारे दौड़ में। ஆண்டவரே நான் நீங்க சொன்னபடி தானே செய்றோம், நீங்க சொல்றபடி தானே செய்றோம், அப்ப ஏன் இந்த பிளாக் வருது? तो आप सोचेंगे प्रभु आपके कहने के अनुसार मैं दौड़ रहा हूं, तो ये हडल मेरे जीवन में क्यों आता है? உம்முடைய வார்த்தையின்படி தானே செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றும் தவறு செய்யலையே, பாவம் செய்யலையே. आपने कहा मैं कर रहा हूं, मैं तो पाप नहीं कर रहा, तो ये बाधा क्यों है? அந்த ஹடல் பார்க்கும்போது சில நேரம் நம்ம தடுமாறிடுறோம், ஐயோ நம்ம நிக்கணும் போல.
और उस हडल को देखेंगे, रुकावट को देखेंगे, हम लोग क्या कर लेते हैं, वहीं रुक जाते हैं, ये समझ के वो आगे नहीं बढ़ना है, रुक लेंगे। ஆனா இந்த ஆவிக்குரிய நம்முடைய ஓட்டம் என்னன்னா ஹடில்ஸ் ரேஸ் தான். लेकिन हमारे आत्मिक जीवन में भी यही बात होती है, वो हडल दौड़ जैसे ही होती है। அங்கங்க பிளாக் வரும், वहाँ जहाँ जहाँ है वहाँ बाधा होगी, அதை தாண்டணும். उसको फानना है। அதை தாண்டி தாண்டி நம்ம ஓடும் பொழுதுதான் அந்த ஃபினிஷ் லைனை நம்ம ரீச் பண்ண முடியும். उसको फान फान करके जाएंगे, तभी उस लाइन को पकड़ पाएंगे। அதான் அந்த ஒவ்வொரு சபைக்கும் சொல்றாரு. எபேசுவை பார்த்தா அவர் சொல்றாரு, உனக்கு அன்பனி விட்டுட்டப்பான்னு. इफिसियों कलीसिया के बारे में परमेश्वर कहता है कि तुम्हारा पहला का प्रेम को छोड़ दिया। நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் அந்த அன்புல நம்ம தனிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. हमारे आत्मिक दौड़ में भी ये प्रेम में ठंडा होने की संभावना है। நம்ம அதை ஜெயம் கொள்ளணும், நம்ம அன்பு கூறணும். और उस पर जय पाना जरूरत है, प्रेम करना है। ஏன்னா நம்ம செய்யற இந்த ஓட்டம் வந்து சாதாரண ஒரு வேர்ல்ட்லி க்ளோரி, வேர்ல்ட்லி கிரவுனை பெறுகிறதுக்கானதால் அல்ல. क्योंकि ये आत्मिक दौड़ जो है संसार का मुकुट पाने के लिए नहीं है। இந்த உலகத்துல ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்கள பாத்தீங்கன்னா பல நேரம் அவங்க ட்ரைனிங் எடுக்கறாங்க, பல காரியங்களை விட்டு கொடுக்கறாங்க, அப்பதான் அவங்களால வின் பண்ண முடியுது. इस संसार में ओलंपिक गेम्स होता है, वो गेम्स में देखिएगा प्राप्त करने के लिए कितने साल महीने वे लोग कसरत करते हैं। மைக்கேல் ஃபெல்ப்ஸ்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மர் உண்டு. அவர் சொல்லுவாரு 16 மணி நேரம் வரைக்கும் அவர் அந்த பூல்ல இருந்து ஸ்விம் பண்ணுவாராம். माइकल फेल्प्स करके एक बहुत बड़ा तैरने वाला व्यक्ति है, उस दौड़ में वो कहता है 16 घंटा मैं उस पानी में ही मैं काम करता रहा। அந்த ஒலிம்பிக் க்ளோரி கொஞ்ச நாளுக்குரியதுதான். ये ओलंपिक में मिलने वाली जो महिमा है बस थोड़े देर तक है। முன்னாடி ரோஜர் ஃபெடரர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய டென்னிஸ் பிளேயர். फिर रोजर फेडरर करके एक व्यक्ति आए। இல்ல ரோஜர் ஃபெடரருக்கு அந்த காலத்துல சொன்னாங்க அவர்தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் எவர்னு சொன்னாங்க. उसके समय में कहते थे कि यही बहुत बड़ा टेनिस का खिलाड़ी है। ஆனா அடுத்த ஒருத்தர் ஜோகோவிக்னு வராரு, அவருடைய முன்னான காரியங்களையும் பீட் பண்ணிறாரு. இப்போ இவரு ஹீரோ ஆயிடுறாரு. लेकिन उसके बाद एक और खिलाड़ी आए, रोजर फेडरर जो है उसके सामने जो है एकदम नीचे चले गए। அப்படிதான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், இந்த உலகத்தில் உள்ள மகிமை ஒரு நாள் அற்று போகக்கூடியது. ஆனால் நாம் மேலான மகிமை நோக்கி நாம் ஓடுகிறோம். इसलिए संसारिक महिमा कुछ दूर तक है, वो खत्म होने वाली है, लेकिन हम ऊपरी महिमा के लिए हम दौड़ रहे அந்த हैं। மகிமையான ஓட்டத்தை நிறைவு பெறுவதற்கு எல்லா கஷ்டத்தையும் எல்லா காரியத்தையும் விட்டு கொடுக்கிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது. उस महिमा की बातों को प्राप्त करने के लिए संसार में दिखाई पड़ने वाली सारी चीजों को छोड़ छाड़ करने के लिए जरूरत है। பெருகமும் அந்த தியத்தீரா அந்த சபைகளுக்கு சொல்றாரு, உன்னிடத்துல பாவம் அந்த அசுத்தம் நிறைய நிரம்பிருச்சு, நீ அதை விடணும்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். फिर தியத்தீரா कलीसिया के लिए परमेश्वर का शिकायत यह है, तुम्हारे अंदर ये पाप है, इसको छोड़ दो करके चिताता है। லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்றாரு, நீ குளிரும் இல்ல அனலும் இல்லாம இருக்கிறேன்னு. लवोदिका कलीसिया के बारे में प्रभु का कहना है, तुम ना तो ठंडा है ना तो गर्म है। அநேக வேளைகள்ல நாம ஓடி ஓடி நாட்கள் ஆக ஆக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய சில காரியங்கள்ல ஒருவேளை குளிரும் இல்ல அனலும் இல்ல ஏதோ வந்துட்டோம் செய்யறோங்கிற நிலைமையில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. कई बार हमारे दौड़ में ना तो ठंडा है ना तो गर्मी, हम तो आगे हैं इसलिए हम करते रहेंगे करके विचार हो जाता है। ஆனால் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பாராக. ऐसे विचारों से परमेश्वर छुड़ाने पाए। ஆண்டவர் எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஓடணும், நம்ம இன்னும் ஆண்டவருக்காக பற்றி எரிகிற நெருப்பாக இருக்கணும்னு விரும்புகிறார். प्रभु चाहता उन बातों को छोड़ो और जलता हुआ दिया जैसे जलते रहो। ஏன்னா இது எப்பொழுதுமே நம்ம இது செய்ய போறது இல்ல, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட முதலே பார்த்தபடி கொடுக்கப்பட்ட ஒரு சீமா நமக்கு உண்டு. क्योंकि हम हमेशा इसको करते नहीं रहेंगे, क्योंकि हमारे लिए करने के लिए एक समय उम्र का सीमा लगाया हुआ है। கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். आखिरी में एक वचन को पढ़ लेंगे। வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். प्रकाशित वाक्य 22 उसका 12। देख मैं शीघ्र आने वाला हूँ और हर एक के काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास है. நம்ம பார்க்கிறோம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்குன்னு கொடுக்கிற அந்த ரிவார்ட் அவரோட கூட கொண்டு வருகிறார். यहाँ लिखा है प्रभु का प्रतिफल उसके साथ आने वाला है। அதனால நாம் ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நாங்க அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஓடுகிறேன்னு சொல்லுகிறார். इसलिए पौलुस कहता है मैं हवा को मारने वाला नहीं लेकिन प्राप्त करने वाले के रूप में दौड़ रहा हूं। இந்த உலகத்தின் மகிமை, இந்த உலகத்தின் சம்பத்து அழிந்து போகலாம். इस संसार की धन, इस संसार की जो भी बातें संपत्ति वो मिट जाने वाली है। ஆனா மேலான அந்த சம்பத்து, மேலான பொக்கிஷம் என்றைக்குமே நம்மோடு இருக்கக்கூடியது. लेकिन सबसे बढ़कर वो धन जो ऊपर का है वो हमारे साथ हमेशा बनी रहती है। அதிலே நாம் செல்வந்தர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. उसी में हम धनवान बनते जाएंगे, परमेश्वर उसका अनुग्रह देने கடைசி पाए। ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கிறேன். आखिरी में एक कहानी कह के मैं अंत சில करना நேரம் நீங்க चाहता हूं। கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு மிஷனரி பத்தி சொல்லப்படுகிறதான ஒரு காரியம், சாமுவேல் மாரிசன் சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி. और ये सच घटना है, वो सैमुएल मारिस करके एक मिशनरी की घटना है। அந்த மாரிசன்ங்கிறவர் ஒரு 25 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா தேசத்துல
அந்த பழங்குடி மக்கள் மத்தியில ரொம்ப நாள் ஊழியம் செய்தார், வேலை செய்தார், பல நற்காரியங்களை செய்தார். अफ्रीका देश में वो जो है 25 साल तक आदिवासी लोगों के बीच में काम किए। அநேக நன்மைகளை செய்த பின்பும் அவருக்கு பெரிய ஒரு பலனை, ஒரு பெரிய ஃப்ரூட்ஸ் அவரை பார்க்க முடியல. कई साल भलाई करते रहे वो आदिवासी लोगों के बीच में, लेकिन कोई फल उनको नहीं मिला। அவருடைய காலம் முடிந்தது, 25 வருடம் முடித்து அவர் தன்னுடைய சொந்த நாடான அமெரிக்காவுக்கு திரும்பி போனோம். और उनका सेवकाई का समय 25 साल पूरे हो गया है। अभी अपना स्वदेश अमेरिका को लौटना है। கொஞ்சம் டிஸ்கரேஜ்டா, கொஞ்சம் क्वेश्चंसோட அவர் திரும்பி வந்துட்டு இருக்கார். उदास होकर के कुछ प्रश्न के साथ वे लौट रहे हैं। அதே அந்த ஷிப்ல டெட் ரூஸ்வெல்ட்னு சொல்லி அமெரிக்க ஒரு பிரசிடென்ட் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு. ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்காக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு. वही जहाज में जिसमें मिशनरी भाई भी है और उस अमेरिका का राष्ट्रपति भी वहां बैठे हुए अपना देश में लौट रहे हैं। राष्ट्रपति भी அவர் ஒரு சில வாரங்களுக்காக ஹண்டிங் போயிட்டு அங்க இதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு. और वो शिकार करने के लिए गए हुए थे ये राष्ट्रपति, और कुछ महीना के लिए, कुछ दिन के लिए वो शिकार खत्म होने के बाद ये भी उसी जहाज में अपना अमेरिका देश लौट रहे हैं। இது பழையதா நடந்த சம்பவங்கிறதுனால அந்த நாட்ல ஏரோப்ளேன் கிடையாது. அவங்க ஷிப்ல எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டு அமெரிக்காக்கு வந்து சேருது ஷிப். बहुत पुराने समय की ये घटना है, इसलिए आज के जैसे हवाई जहाज नहीं है, वो पानी वाला जहाज में दोनों जा रहे थे। அப்ப அவங்க வரும்பொழுது அந்த பிரசிடென்ட்டை வெல்கம் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய பேண்ட், அந்த ஹோல் நியூயார்க்கே அங்க நிக்குது. और वो अमेरिका देश में न्यूयॉर्क शहर के पूरे बाजा लोग उस राष्ट्रपति जो जहाज से उतर रहे हैं उनको वेलकम करने के लिए, स्वागत करने के लिए बड़ी झुंड में लोग खड़े हैं। அவர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு திருவிழாவே அங்க நடக்குது. वहां बहुत बड़ा मेला जैसे हो रहा है। राष्ट्रपति उस जहाज से उतर रहे थे, उनको तालियां और सारी बातें उनको मनाने के चक्कर में हो रही है। அப்போ அந்த மிஷனரிக்குள்ள ஒரு கேள்வி. तो मिशनरी भाई भी वही जहाज से उतर रहे थे, उनके मन में बड़ा प्रश्न उठा। ஆண்டவரே, இந்த மனுஷன் வெறும் 3 வாரத்துக்கு போய் ஹண்டிங் போயிட்டு வந்திருக்காரு. हे प्रभु, ये व्यक्ति अमेरिका छोड़ के शिकार करने के लिए गए हुए थे, लौट रहे हैं। அவரை பார்க்கிறதுக்கு இவ்வளோ கூட்டமான மக்கள் வெல்கம் பண்றாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க, எல்லாரும் அவரை இது பண்றாங்க. और इस राष्ट्रपति से और उनसे मिलने के लिए और उनको स्वागत करने के लिए बड़ी लोग बैठे हुए हैं, खड़े हैं। இந்த மிஷனரியை பார்க்கிறதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு அங்க ஒரு ஆள் கூட இல்ல. लेकिन मैं मिशनरी हूँ, आपका सेवक हूँ, मुझसे मिलने के लिए, मुझे स्वागत करने के लिए एक भी व्यक्ति इस झुंड में नहीं है। கேக்குறார், நான் இவ்வளோ நாள் ஊழியம் செய்தேன், இவ்வளோ நாள் வேலை செய்தேன், உமக்காக பிரயாசப்பட்டேன், எனக்கு என்ன இருக்குது ஆண்டவரே? हे प्रभु, 25 साल इतने लंबे समय तक मैंने सेवकाई किया, वो भी उन लोगों के बीच में, अभी मैं लौट रहा हूँ, मेरे लिए क्या है? அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன காரியம், तब प्रभु ने उस स्वर्ग से आवाज दिया, சாமுவேல், இந்த ரூஸ்வெல்ட் வந்து he has returned back to his home. அவனுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்துட்டான். और ये परमेश्वर का वाणी ये रहा, देखो ये राष्ट्रपति रूसवेल्ट है, वो अपने स्वदेश में लौट रहा है, अपने घर में वो पहुंच गया। But you are not home yet. लेकिन तुम्हारा घर यहाँ नहीं है, तुम्हारा घर में तुम नहीं पहुंच रहे हो। இன்னும் உன்னுடைய சொந்த வீட்டுக்கு நீ இன்னும் வரல. अभी भी तुम्हारा घर में तुम नहीं पहुंच रहे हो, तुम्हारा घर ये नहीं है। அப்ப அந்த வீட்ல அவனுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. तो आप सोचिएगा, जब ये मिशनरी भाई अपनी महिमा में उस घर में पहुंचेगा तो कितनी बड़ी बातें दिखाई पड़ेंगी। ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேலான பொக்கிஷங்களை, மேலான காரியங்களை நமக்குன்னு ஸ்டோர்ல வச்சிருக்கிறார். आपके लिए, मेरे लिए परमेश्वर इतनी बड़ी बातों को, महिमा की बातों को अपने भंडार में रखा है स्वर्ग का। சோர்ந்து போகாம நம்ம ஆண்டவருக்குன்னு காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். इसलिए हिम्मत न हारें, हियाव ना छोड़ें और प्रभु के लिए भलाई काम करते रहें। நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए अपनी आंखों को बंद करके प्रभु की ओर ताकें।